இந்த புத்தகத்தை தான் அவர் வந்து ஈழத்தடிகள் வந்து அவர் ஒரு தனியா பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா கரெக்ட், அனுப்பிட்டாரு. கரெக்டா சொன்னீங்க. அப்ப இவர் வந்து வழக்கு போறதுக்கு முயற்சி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு. கேட்காம ஏன் இந்த புத்தகம் எப்ப வெளியாச்சு தெரியுமா? என்னுடைய நினைவு சரியா இருந்தா மார்ச் மாசம் 1937 தேர்தலே நடக்கலையா? அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் வந்துருச்சு. இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு இந்த ஈழத்தடிகள் உடனே அதை உடனே வந்து மொழிபெயர்த்து அவர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்குறாரு. மறைமலை அடிகளுக்கு அதனால கோபம் வந்துருது. ஏன் அனுமதி போட்ட உடனே இவர் உடனே ஒரு 2-3 பேர் பார்த்து சோமசுந்தர பாரதியார்லாம் போய் பேசுறாங்க. இல்லைங்க, அவர் பொது நோக்கத்துக்காக தான் அனுப்புறாரு, அவர் அதை காசு எடுத்துக்கல, உங்களுடைய இந்த நோக்கம் இன்னும் பரவலா போய் சேர்ந்து இருக்குது அவரால் அப்படின்னு சொன்ன உடனே அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கிடுவார். அப்ப அந்த புத்தகத்தை பத்தி நெடுஞ்செழியன் குறிப்பிடுறாரு. அப்பொழுது பெரும் பேராசிரியரான மறைமலை அடிகள் அவர்கள் இந்தி பொதுமொழியா என்ற தலைப்பில் ஒரு அருமையான சிறிய நூல் ஒன்றை எழுதி வெளியிட்டார். அதில் இந்தி மொழி பள்ளிகளில் கட்டாய பாடமாக வைக்க பெற்றால் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருங்கேடு விளையும் என்பது திண்ணம் என்று தெள்ள தெளிய விளக்கமாக குறிப்பிட்டு இருந்தார். சரிங்களா? இப்ப இந்த புத்தகத்தோட அட்டை படத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். மறுபடியும் இந்த இடத்துக்கே நாம வந்துருவோம். இதுதான் அந்த ஹிந்தி பொதுமொழியா மறைமலை அடிகளார் எழுதிய புத்தகம். இதுதான். இது எப்ப வெளியாயிருக்கு? 1937 மே மாசம். ராஜாஜி எப்ப முதலமைச்சர் ஆனாரு? ஜூலை மாசம். எப்ப கட்டாய இந்தி அறிவிப்பு வெளியிட்டாரு? அடுத்த மாசம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வெளியிட்டாரு. இப்ப மே மாசமே வந்து மறைமலை அடிகள் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்தி புத்தகமே கொண்டு வந்துட்டாருன்னா அப்ப ராஜகோபாலாச்சாரியார் முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறது நிரூபணம் ஆகுது. அத தமிழர் தலைவர்கள் முன்கூட்டி எதிர்த்து புத்தகம் போட்டது, ஆர்கனைஸ் பண்ணது, மீட்டிங் நடத்தினாங்கன்றதெல்லாம் வந்திருக்கு. அப்ப ராஜகோபாலாச்சாரியார் முன்னாடியே பேசியிருக்காரு. அதனாலதான் மறைமலை அடிகளும் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறாரு. அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஈழத்து சிவானந்த அடிகளும் பிப்ரவரி மாசமே தந்தி கொடுத்துட்டாரு. பேராசிரியர் தான் நீங்க. ஒரு ஆய்வு கட்டுரை எப்படி எழுதணும்னு தெரியும்ல? ஜெயராமன் சார் தானே கேக்குறேன். அதான் நானும் கேக்குறேன். அவரை தான் கேக்குறேன். படிச்சிருக்க மாட்டேன். ஐயா மாதிரி மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு என்னால மரியாதை குறைவாலாம் அவரை பேச முடியாது. நான் அவர் மரியாதையாவே கேட்கிறேன். தமிழ் தேசியத்திற்காக மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை எல்லாம் எழுதினவரு. அதனாலதான் முனைவர் பட்டம் கூட கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. நான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் படிச்சிருக்கேன் அந்த ஆய்வு கட்டுரைய. பேராசிரியர் தான் நீங்க, ஆய்வு பண்ணவர் தான் நீங்க. ஏன் இதெல்லாம் தேடி பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? தெளிவா தானே இருக்கு. என்ன நோக்கம்? இப்படி எல்லாம் இருட்டடிப்பு செய்து பேச வேண்டிய, எழுத வேண்டிய கட்டாயம். ஒரு போலி பிம்பத்தை காப்பாத்தணும். ஏன் காப்பாத்தணும்? வரலாற்றை பார்க்கணும். நம்ம அதை பத்தி பின்னாடி விரிவா பேசலாம்.